பிக் பாஸ்ல பாரு மற்றும் கமருதீன் இவங்க 2 பேத்தையுமே விஜய் சேதுபதி அவர்கள் பயங்கரமா வச்சு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க சாண்ட்ரா கிட்ட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒரு குறும்படம் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். கார் டாஸ்க்குங்கிற ஒரே ஒரு டாஸ்க் தான் பாரு மற்றும் கமருதீன் இவங்க 2 பேருமே எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஷோல எந்த மாதிரிலாம் பேசக்கூடாதோ, ஒரு கல்யாணமான தாய் கிட்ட எந்த மாதிரிலாம் பேசக்கூடாதோ, அவ்வளவு மோசமான வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே கொதிச்சு போயிருந்தாங்க. அது எப்படி ஒரு பொண்ணால இவ்வளோ வல்கரா பேச முடியும்? கண்டிப்பா அவங்களுக்கு ரெட் கார்டு குடுக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு சம்பவம் பிக் பாஸ் வீட்ல நடந்திருக்கு. ரெட் கார்ட்னா சாதாரணமா மட்டும் குடுக்கல. இதுக்கப்புறம் அவங்க இந்த மாரி எங்கேயும் நடந்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக விஜய் சேதுபதி அவர்கள் வச்சு செஞ்சிருந்திருக்காரு. குறிப்பா விஜய் சேதுபதி அவர்கள் பாரு மற்றும் கமருதீன பார்த்து, நீங்க ஒரு வார்த்தை அவங்கள பார்த்து சொல்றீங்க ஸ்கேம்ரா அப்படின்னு. அதுக்கு பதிலுக்கு அவங்க உங்கள பார்த்து ஒரு விஷயம் சொல்றாங்க. நீங்க சொன்னதுக்கு அவங்க ஏன் நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்கவே கிடையாது. அப்ப அவங்க சொன்னத நீங்க ஏன் புடிச்சுக்கிட்டு தொங்குறீங்க? வார்த்தைக்கு மேல வார்த்தை, வார்த்தைக்கு மேல வார்த்தை. ஏன் இப்படி நீங்க பண்றீங்க? ஒரு ஷோல எப்படி பேசணும்னு கூட தெரியாதா? அவங்க பேசினத கேட்டு எத்தன பேர் அஃபண்ட் ஆகியிருந்தீங்க அப்படின்னு அங்க இருந்த எல்லார்ட்டயுமே கேட்டிருந்திருக்காரு. எல்லாருமே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார். என்ன பேசுறதுன்னே தெரியல. நம்ம திருப்பி ஏதாவது பேச போனா நம்மள பத்தி ஏதாவது பேசுறாங்க. இது ரொம்ப ரொம்ப உச்சகட்டத்துக்கு போயிருச்சு. இதே மாரி தொடர்ந்தா என்ன சொல்றதுன்னு தெரியலன்னு ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸுமே அவங்க மேல இருந்த குற்றத்தை எடுத்து வச்சிருந்தாங்க. விஜய் சேதுபதி அவர்கள் சொல்ல சொல்ல கமருதீன் கிட்டயும் பாரு கிட்டயும் ஒரு ஆன்சர் கூட கிடையாது. அப்படி நின்னுட்டே இருந்தாங்க. அதை மீறி ஏதாவது பேசினாலும் நீங்க தானே சொல்லியிருந்தீங்க கமருதீன் இவங்கள பத்தி என்ன தெரியும் அப்படின்னு. நீங்க என்னென்ன பண்ணீங்கங்கிற குறும்படம்லாம் எங்க கிட்ட இருக்கு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் குறும்படம் போடுற அளவுக்கு போயிருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு ரெட் கார்டு அப்படிங்கிறது சாதாரண ரெட் கார்டா கிடையாது. இதுக்கப்புறம் பிக் பாஸ் ஷோல இந்த மாதிரியான வேர்ட்ஸை யாரும் யூஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணியிருந்திருக்காரு. இதற்கு விஜய் சேதுபதி அவர்கள் ரொம்ப ரொம்ப ஒத்துழைச்சிருந்திருக்காரு. ஏன் அப்படின்னா விஜய் பாகவும் சரி கமருதனும் சரி இப்போ அவங்களால தான் கொஞ்சம் எங்கேஜிங்காக ஷோ போய்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்ப முடியாது அப்படின்னு டீம் சொல்லியிருக்காங்க. ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் இதை ஒத்துக்கவே மாட்டேன். இந்த இடத்துல சாண்ட்ரா அப்படிங்கிறதுனால என்னோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால நான் கொடுக்க சொல்லலை. ஒரு பொண்ணை பார்த்து இவ்வளோ வல்கரா பேசுகிறாங்க, கார்லேருந்து தள்ளி விட்டுருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு ஷோவில் இந்த மாதிரி பண்ணி அது மக்கள் பார்த்து இந்த ஷோவோட மதிப்பு இவ்வளோதானா அப்படின்னு போயிடக்கூடாது. இந்த ஷோல எது நடந்தாலும் அது சத்தியமானதாக இருக்கணும், கரெக்டானதாக இருக்கணும். அதனால தான் இந்த ஒரு முடிவு. அந்த இடத்துக்கிட்ட சாண்ட்ராக்கு பதிலா திவ்யா இருந்திருந்தாலும், அரோரா இருந்திருந்தாலும், யார் இருந்திருந்தாலும் நான் இதே ஒரு முடிவை தான் எடுத்திருப்பேன். கட்டாயமா நான் இதுக்கப்புறம் தொடரணும் அப்படின்னா இன்னைக்கு ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் ரொம்ப கராரா சொல்லியிருந்திருக்காரு. அந்த ஒரு காரணத்தினால தான் இன்னைக்கு இவங்க 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா இந்த ஒரு சம்பவம் பிக் பாஸ் வரலாற்றுல ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானதாக ஒன்னாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதற்கு முன்னாடி பிரதீப் கொடுத்ததை விட இது சூப்பரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.